இங்கே வந்து காலையில் 5 மணியிலிருந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சி மிகச்சிறப்பாக இருக்கு. இப்போ புத்தக காட்சி அப்படின்னு போட்டு ஒரு தம்பி அங்கேருந்து வந்தான். ஐயா, எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்களா பேச போகிறீங்க. ஆமாம் தம்பி. காட்சி தெரிகிறது, புத்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தம்பி அதுக்காகத்தான் தம்பி 1000 அரங்குகள் போட்டிருக்குது. அந்த அரங்கத்தில் இளையவர் முதல் முதியவர் வரை அத்துணை பேருக்கும் அறிவு கொடுப்பதற்கான அரங்குகள் அமைத்திருப்பது. அது எனக்கு வேணாங்க ஐயா, புத்தகம்னா என்ன? சரி, இளைய தலைமுறை சிந்திக்க தொடங்கி இருக்கிறது. அவங்களுக்கு நம்ம புத்தகம்னா என்னன்னு சொல்லணும். தம்பி, பொங்கல் வந்தது, போகி வந்தது. போகிக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்தோம். பழைய பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டு கொளுத்தினோடனே, சார் எங்கள் வீடு புத்து அகமாக மாறிடுச்சு, எங்கள் வீடே புதியதாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி தம்பி, இந்த புத்தகத்தை நீ படிச்சீங்கன்னா உன்னை மனசில் இருக்கிற உன்னுடைய அகத்தில் இருக்கிற அழுக்கு, இருட்டு, வஞ்சகம், சூது அத்தனையும் ஓடிவிடும். அப்ப உன்னுடைய மனசு புத்தகமாக மாறும். அதை எது செய்கிறது என்றால் அதை செய்வது புத்தகம் அப்படிங்கிற போது அந்த பையன் இப்படி என்னாந்து பார்த்தான். அவனுக்கு இப்ப இருக்கிற பசங்க ஒரு விளக்கம் கேட்கிறானுங்க. என்ன சமூகம், என்ன இந்த சமூக மாற்றம், என்ன அந்த சமுதாயத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், வீடு புதிதானால் அது புத்தகம், மனது புதிதானால் புது ஆக்குவது புத்தகம். அதற்காகத்தான் இங்கே ஒரு அறிவு வேள்வியினை பக்கவாச்சி நிறுவனம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு மாதங்களாக இந்த நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், இங்கே அரங்கு வைத்திருப்பவர்கள் அறிவு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறார்கள். அள்ளிலும் பகலிலும் அழைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பணவையும் தோளிலே தாங்கி நல்லவை நடக்காதா, என் சமுதாயம் உயர்ந்து நிற்காதா, அறிவு வளர்க்க முடியுமா என்பதற்கான மிகப்பெரிய வேள்விதான் இந்த புத்தக கண்காட்சி என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும், நம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பாகத்தான் புத்தக அரங்கம் நடக்கும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அரங்கமே அதிசயமாக தமிழர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் ஐயா சொன்னது மாதிரி அறிவு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா நாட்டுக்கு நம்முடைய எழுத்தாளர் சங்க தலைவரோட ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டில் யாரெல்லாம் வசிக்கிறார்களோ அவருடைய தாய்மொழியை படிக்கலாம் என்ற போது அங்கே இருக்கிற கருத்தரங்கில் நாங்கள் பேசினோம். உலகத்திற்கே அன்னை மொழி எங்களுடைய தமிழ் மொழி, உலகத்துக்கே வழிகாட்டிய மொழி எங்களுடைய தமிழ் மொழி என்று சொன்னபோது ஒருத்தர் எழுந்திருச்சார். சைனாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எப்படி ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய இலக்கியங்கள் அதனுடைய பட்டியல் சங்ககால தொல்காப்பியத்திலிருந்து கொண்டு போட்டபோது அவர் நம்பவில்லை. கிவ் த டாக்குமெண்டேஷன். உடனே எங்களுக்கு புரியல. உடனே இவருக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் சொன்னேன், உலகத்தில் எந்த நாட்டில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை முதல்ல எந்த வார்த்தையை உச்சரிக்கணும்னா தமிழ் வார்த்தையை தாண்டா உச்சரிக்கும் அப்படின்னு. உடனே அவன் அண்ணாந்து பார்த்தான். அவனுடைய டிரான்ஸ்லேட்டை அவனுக்கு விளக்கம் கொடுத்தான். நாங்கள் சொல்லும்போது சொன்னோம், உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அப்படின்னு தான் கத்தும். முதலில் உச்சரிக்கிற வார்த்தை என்னுடைய தமிழ் மொழி தான் என்று சொன்ன போது அவன் உயர்ந்து பார்த்தான். அதுக்கு அடுத்தான் ஊ சொன்னது, ஈ சொன்னது. உலகமே உச்சரிக்கிற சைனாவில் குழந்தை பிறந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் குழந்தை பிறந்தாலும் சரி, ஜப்பானில் குழந்தை பிறந்தாலும் சரி, அவன் தமிழ் மொழியைத்தான் உச்சரிப்பார்கள் என்பதற்காகத்தான் வள்ளுவர் பெருந்தகை முதல் வார்த்தையில் அமைச்சார். அகர முதல்ல எழுத்தெல்லாம் என்கின்ற வார்த்தையை முதல்ல ஏன் வச்சானா, ஆங்கிற எழுத்து அகரம் தமிழுக்கு முதல் எழுத்தாக சிகரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அடுத்து ஆதியில் இருந்திருக்கிற பகரவன் சூரியன் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த சூரியனை மையமாக வைத்துத்தான் எது இரவு எது பகல் என்று
படம் பிடிப்பார்கள். அப்படி படம் பிடிப்பதற்கும் காட்சி அமைப்பதற்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் ஆதி பகவன் காரணமாக இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டிய போது அதிசயமாக பார்த்தார்கள், அல்லாது பார்த்தார்கள், குறிப்பெடுத்து பார்த்தார்கள். உலகத்திலேயே உயர்ந்து மொழிக்கு சொந்தக்காரனான நம்முடைய இளைய சமுதாயம் இன்றைக்கு படிக்கவில்லை, தன்னுடைய தாய்மொழியை படிக்கவில்லை, தாயை மதிக்கவில்லை. அதற்காகத்தான் இந்த புத்தக காட்சியின் மூலம் அவர்களை காட்சிப்படுத்துகிறோம்.